राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो राष्ट्र गुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय। अयोध्या महाकुंभाभिषेकम உயிரோட இருக்கோம். இந்த காலத்துல இருக்கோம். நம்ம காலத்திலே உருவான கோவில், நாமெல்லாம் பங்கு பெறக்கூடிய ஒரு கோவில். ராம் லல்லா தன்னுடையதான வீட்டில் ஆனந்தமா இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுக்காக நம்ம எல்லாருமே காத்துருக்கோம். இதெல்லாம் முகம் தெரியாத பல கரசேவகர்களுடைய பெரிய கைங்கரியம். எத்தனையோ தபஸ்விகளுடைய தபஸ், எத்தனையோ பக்தர்களுடைய பக்தி நாம ஜபம், எத்தனையோ தேச பக்தர்களுடைய வரலாற்று போராட்டம், பெரிய விஷயம். இந்த சீதா ராமனுடைய அழகான அயோத்தி திரும்பும் நிகழ்வு, அதுல நமக்கு பரமபாகியம் ராஷ்டிர குரு சுவாமி சமர்த்த ராமதாசருடைய வைபவம். இதெல்லாம் பகவானே நடத்தி கொடுக்கிறான். நமக்கு என்ன தெரியும்? சமர்த்த ராமதாசர் எல்லாரையும் அவ்வளவு அழகா போகிற இடங்கள்ல, யாத்திரை போற இடங்கள் எல்லாத்துலயும் ஒவ்வொருத்தரையும் அவ்வளவு அழகா மாத்தலாம். அவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு யங்ஸ்டர் இவ்வளவு தூரம் போய் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயும் பக்திய, நாம ஜபத்தை, ஆன்மபலம், தேகபலம், நாமபலம், புத்தி பலம், மனோபலம், இது எல்லாத்தையும் கொடுத்து, அதே சந்தர்ப்பத்துல சில இடங்கள்ல ஆஞ்சநேயருடைய கோவிலை கட்டி, சில இடங்கள்ல மடம் ஸ்தாபிதம் பண்ணி அங்கங்க விதைச்சிட்டு போயிருக்கார். ஒவ்வொரு விதையும் ஒவ்வொரு காலகட்டத்துல நிச்சயமாக முளைக்கும். சனாதன தர்மத்திற்கு பெரிய வழி காட்டும். அவ்வளவு பெரிய பாக்கியம் நமக்கெல்லாம். அதனாலதான் வயசான கோபால் தாஸ் கூட சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யனா மாறினார். அழகா தியானம் பண்ணார், நாம ஜபம் பண்ணார். அவுரங்கசீப்புடைய ஆட்கள் கிட்ட பயப்படல, வரி கட்ட மாட்டேன்னு சொல்றார். இந்த தைரியம் இல்லையா? சொல்லிட்டு அவுரங்கசீப்பினுடைய அரண்மனைக்கு அழிச்சுட்டு போகும்பொழுதும் குபடி எடுத்துட்டு போய் அங்க தன்னுடைய தரப்பு நியாயங்கள் எல்லாம் சொல்றார். தர்மம் எல்லாம் சொன்ன பிறகும் அவன் கேட்கல. பார்த்தா ஒரு நல்ல பிராமணர், பெரிய தபஸ்வி. அப்ப அவர் பார்த்தா இந்த சரீரத்தை விட்டுடலாம்னு தீர்மானம் பண்ணிட்டார். ராமன் அவரை காப்பாற்றக்கூடாது அப்படின்னு அவர் இந்த சரீரத்தை தியாகம் பண்றார். அது அவருக்கு உகப்பான ஒண்ணா இருந்தது. என் ராமனுக்காக, இந்த தேசத்திற்காக, இந்த தர்மத்திற்காக நான் என் உயிரை தருகிறேன். எப்படி அப்பா அம்மா எல்லாம் தங்களுடைய குழந்தைகளை வளர்ப்பதற்காக எவ்வளவு பிரயத்தனப்படுறா. தங்களுடைய வாழ்நாள்ல
குழந்தைகளுடைய படிப்பு, அவர்களுடைய சௌகரியம், அவர்கள் ஆசைப்படுற சைக்கிள், அவர்களுக்கான ஏசி, அவர்களுக்கான ஸ்கூல் ஃபீஸ், அதாவது தன்னை விட தன் குழந்தை நன்னா இருக்கணும்ன்றதுனால அவ்வளவு தியாகங்கள் செய்கிறார்கள். எத்தனையோ அப்பாக்கள் அம்மாக்கள்லாம் தங்களுடைய பார்ட் ஆஃப் லைஃபே குழந்தைகள் கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மாக்கள்லாம் விடிய காலம்பு எழுந்துக்கிறதா இருக்கட்டும், சமையல் பண்றதா இருக்கட்டும், குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும்னு பார்த்து பண்றதா இருக்கட்டும், குழந்தைகளுடைய அழுக்கு துணியை துவைக்கிறதா இருக்கட்டும், எவ்வளவு காரியங்கள் பண்றா. அப்ப அதெல்லாம் தியாகம். அவர்கள் அதுக்கெல்லாம் கவலைப்படலை, வருத்தப்படலை. நடா தலையெழுத்து இந்த குழந்தைகள் இவ்வளவு பண்ண வேண்டியிருக்கேன்னு புலம்புறதில்லை, ரொம்ப ரசிக்கிறார்கள். அந்த குழந்தைய நல்வழிப்படுத்துறார்கள். அந்த குழந்தை ஆனந்தமா வாழணும்னு சொல்லி எல்லா வேலையும் பண்றார்கள். அந்த மாதிரி சில பக்தர்கள் இந்த தர்மம் நன்னா இருக்கட்டும் அப்படின்னு தன் சரீரத்தை ஒப்படைச்சுடுறார்கள். அவர் பார்த்தா நான் வாழ்ந்து முடிச்சாச்சு, இவன் என்ன வச்சு என்ன டார்ச்சர் பண்ணி மற்றவாளை பயமுறுத்துவான், அதை விட நான் என் உயிரை விட்டேன்னா இவன் என்ன டார்ச்சர் பண்றதுக்கு நான் சான்ஸும் கொடுக்கல, இதை கொண்டு மற்றவர்கள் அவன் பயமுறுத்தவும் முடியாது அப்படின்னு தீர்மானம் பண்றான். அதுக்கெல்லாம் ஒரு மனோ தைரியம் வேணும். சாதாரணமா ஒரு தற்கொலை மாதிரி கிடையாது, இது உயிர் தியாகம். நிறைய வித்தியாசம் உண்டு எல்லாத்துக்குமே. அத்தனை தூரம் விசேஷம் இந்த சமர்த்த ராமதாசருடைய மனோபலம். இப்படி பல பேர் நமக்கு தெரியாமல் இந்த தேசத்திற்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கா. அந்த தியாகம் தான் நாம இன்னைக்கெல்லாம் நிம்மதியா இருக்கும். இந்த தியாகம் எல்லாம் தான் ராமராயாவினுடைய அழகான ராமஜென்ம பூமியில அவனுக்கான கோவில் நிர்மாணம் ஆகிறது. சமர்த்த ராமதாசர் இப்படி நடந்து 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 குஜராத்லாம் போறார். ஆனந்தமா எல்லா பக்கமும் பகவத் சிந்தனை, பகவத் அனுபவங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். அங்கிருந்து அப்படியே நேர ஜோரா கீழே வரார். பல ஊர்கள் வழியா வந்து தட்சிண பாரதம் வரார். அதுல மெயினா தமிழ்நாடு வரார். தமிழ்நாடு வரும்போது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். நிறைய நாள் நிறைய காலங்கள் அவர் தமிழ்நாட்டில் இருந்தார் அப்படின்னு காண கிடைக்கிறது. இன்னைக்கும் சஜ்ஜன்கட் அங்க இருக்கக்கூடிய ராம லக்ஷ்மண சீதா மூர்த்திகள் தஞ்சாவூர்ல இருந்து போன மூர்த்திகள் தான். ரொம்ப அழகா இருப்பார் அந்த சஜ்ஜன்கட் ராம லக்ஷ்மண சீதா மூர்த்திகள். சமர்த்த ராமதாச ராமேஸ்வரம் வரார். இப்படி அந்த கடற்கரை ஓரமாவே நடந்து நடந்து குஜராத் அப்படி வர பகவான் எங்க சங்கல்பிக்கிறானோ அங்கெல்லாம் போறார். ராமேஸ்வரம் போறார். அப்படியே ஆனந்தத்துல திளைக்கிறார். அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிறார். கன்னியாகுமரி போறார். கன்னியாகுமரியில அழகாக இந்த முக்கடல் சங்கமம் எல்லாம் பார்க்கிறார். அது ரொம்ப அழகு இல்லையா? குமரி முனைன்னு தானே சொல்லி கேமரின்னு சொல்றாரு இல்லையா? குமரி முனை. ஒரு பக்கம் சிந்து சாகர், ஒரு பக்கம் கங்கா சாகர், ஒரு பக்கம் இந்து சாகர். அதாவது அரபி கடல், இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி, இந்தியன் ஓஷன். இது மூன்றும் சங்கமிக்கக்கூடிய குமரி முனை. நம்ம கன்னியாகுமரி அம்மன் அவ்வளவு அழகா தபஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம். அப்படியே அவருக்கு அந்த தெய்வீகம் அந்த இடத்துல அப்படியே மேனி சிலிர்த்து உட்கார பிரமிச்சு போறார். என் ராமராய எவ்வளவு அழகா உலகத்தை சிருஷ்டிச்சிருக்கா, என்ன பிரம்மாண்டம், என்ன அழகு இந்த முக்கடல் சங்கமம். வாழ்க்கையில நேரம் கிடைக்கும் போது இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் பார்த்துடுங்க.
நேரம் கிடைக்கும் போதுன்றதை விட நேரத்தை உண்டாக்கிண்டு போய் பார்த்துடுங்க. வாழ்க்கையில் எப்பொழுதும் வேலை இருக்கு, எப்பொழுதும் பொறுப்புகள் இருக்கு. இந்த வாழ்க்கையில இதெல்லாம் போய் பார்க்கிற தரிசிக்கிற பொறுப்பு உங்களோட தானே. இது உங்களுக்காக வேற யாராவது பண்ண முடியுமா? இது என்ன பிரச்சனைனா, இதெல்லாம் அப்புறம் பண்ணலாம் விட்டு விடுறது. பாருங்களேன், உடம்புல தெம்பு இருக்கும்பொழுது தான் சம்பாதிக்கணும், தெம்பு இருக்கும்பொழுது தான் குடும்பத்தோடு இருக்கணும், தெம்பு இருக்கும்பொழுது தான் கோவிலுக்கு போகணும், தெம்பு இருக்கும்பொழுது தான் ஊர் ஊரா சுத்தணும், தெம்பு இருக்கும்பொழுது தான் சேமிக்கணும், தெம்பு இருக்கும்பொழுது தான் செலவு பண்ணணும், தெம்பு இருக்கும்போது தான் எக்ஸசைஸ் பண்ணணும். நீங்க இதுக்குன்னு ஒரு தனியா குறிப்பிட்ட காலம் எல்லாம் அமையாது. இருக்கிற காலத்திற்குள்ளே நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். இதுக்காக தனி நேரம், தனி நாள், தனி மாசம், வருடம் எல்லாம் கிடைக்காது. நீங்களா உருவாக்கிக்கணும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. புரியுதா? குழந்தைகள் படிக்கட்டும், அவளே அழிச்சுட்டு போங்க. அதுக்கார வேலை பண்ற அவர்கிட்டையும் சொல்லுங்க, லீவு போட சொல்லுங்க, போயிட்டு வாங்கோ. நீங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு இருந்தோம்னா நடக்காது. இந்த கன்னியாகுமரியெல்லாம் போய் பார்க்கணும். இந்த கன்னியாகுமரி அம்மன் அழகி செல்ல குஞ்சலாம். அது அந்த பக்கம் போனா எவ்வளவு கோவில்கள் இருக்கு தெரியுமா? பக்கத்துல எவ்வளவு அழகா நாகர்கோவில் நாகராஜாவை பார்த்துடலாம், சுசீந்திரம் தானுமாலய சுவாமியை பார்த்துடலாம், அப்புறம் அங்கேயே பறக்கை மதுசூதன பெருமாள் பார்த்துடலாம், நாகர்கோவில் கிருஷ்ணனுடைய மூர்த்தியை பார்க்கலாம். அப்புறமா நிறைய கோவில், அங்கே ஒரு யசோதா கிருஷ்ணா கோவில் இருக்கு. எனக்கு அப்பப்ப அந்த கோவில் ஊர் பேர் மறந்து திப்பிரமலையனும், அதை பார்த்துடலாம். அவ்வளவு இடங்கள் இருக்கு தெரியுமா? அப்படியே பக்கத்துல திருவட்டார், ஆதிகேசவர், நிறைய இருக்கு. அந்த 11 சிவாலயங்கள்ல அந்த பக்கம் தான் இருக்கு. அதெல்லாம் பார்த்துடணும் இல்லையா? வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பாக்கியம் இதெல்லாம் இல்லையா? அப்ப சமர்த்த ராமதாசர் கொஞ்ச நாள் அங்க கன்னியாகுமரியில் உட்காந்து தபஸ் பண்றார். சில இடங்கள்ல கன்னியாகுமரி வந்து அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வரார் அப்படின்னு இருக்கு. அழகா ராமேஸ்வரம் வரார். ராமனுடைய அழகான அந்த தனுஷ்கோடி இதெல்லாம் பார்க்கிறார். திருப்புல்லாணி நிச்சயமா போயிருப்பார். ஏன்னா அந்த இடத்துல தான் ராமனுடைய சரணாகதி ரகசியம் வெளிப்பட்ட இடம். விபீஷணன் பகவான சரணாகதி பண்ணது அந்த இடத்துலதான். சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே அபயம் சர்வ பூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு ராமன் ஒருமுறை என்னை சரணடைந்து விட்டால் எல்லா பூதங்களிடமிருந்தும் அபயம் அளிக்கிறேன் அனுகிரகம் பண்ண இடம் அந்த திருப்புல்லாணி சேதுக்கரை. ராமேஸ்வரம் போற ராமேஸ்வரத்துல இருந்து நம்ம சமர்த்த ராமதாசர் அழகா ஸ்ரீலங்கா போறார். ஸ்ரீலங்கால எந்த இடம் எனக்கு இப்ப ஞாபகம் வரல, தேடி பார்க்கணும். ஸ்ரீலங்கால அங்க ஒரு ஆஞ்சநேயரை ஸ்தாபிதம் பண்றார். ஒரு ப்ரொஃபஸர் சமர்த்த ராமதாசருடைய பல விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ணி அவர் போன இடங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவர் ஸ்ரீலங்கால போய் சமர்த்த ராமதாசர் ஸ்தாபிதம் பண்ண ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணியிருக்கார். அது என்ன ஆச்சரியம்னா, அங்க இருக்கக்கூடிய பூஜாரிக்கு இப்பதான் சமீப காலம் பூஜாரிக்கு மராட்டிலாம் தெரியாது. ஆனா சமர்த்த ராமதாசர் எழுதின ஆரத்திய அவ்வளவு அழகா பாடுறாராம். எவ்வளவு விசேஷம் இல்லையா? ஜோர்ல என்ன ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். அப்ப அவர் அந்த ஆஞ்சநேயர் எவ்வளவு சாநித்தியத்தோட இருப்பார் இல்லையா? ஸ்ரீலங்கா உள்ள நுழையும் பொழுது அவருக்கு கண்கள்லாம் ஆனந்த கண்ணீர். என்றாமன் மிதித்த வந்த ஸ்ரீலங்கா, என் சீதா மாதா தபஸ் பண்ண ஸ்ரீலங்கா, வானர சேனைகள் யுத்தம் பண்ண ஸ்ரீலங்கா, ராமச்சந்திர மூர்த்தி ராவணனை ஜெயிச்ச ஸ்ரீலங்கா, விபீஷணனை பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு ராஜமகுடம் சூட வச்ச ஸ்ரீலங்கா. இங்கிருந்தானே பிரபு திரும்பவும் அழகா அயோத்தியாவுக்கு போனான் அப்படின்னா நினைச்சு உருகிறார் சமர்த்த ராமதாசர்.
ரொம்ப ஆனந்தம். ஸ்ரீலங்கால கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பியும் ராமேஸ்வரம் வர. என்ன ராமேஸ்வரம் ஸ்ரீலங்கா கூப்பிடுற தூரம் தானே. அழகா ஸ்ரீலங்கா வரார். ஸ்ரீலங்காலேருந்து ராமேஸ்வரம் வரார். ராமேஸ்வரம் அப்படி கீழே இறங்கி வரார். மதுரை இந்த பக்கமெல்லாம் வரார். ஸ்ரீரங்கம் எல்லாம் ரங்கராஜனை சேவிக்கிறார் அப்படின்னு இருக்கு. அந்த இடத்துலலாம் பெருசா அவருடைய வைபவங்கள் காண கிடைக்கல. தேடின்னு இருக்கோம், பார்க்கலாம். எப்பொழுதா பகவான் காட்டி கொடுத்தான்னா ரொம்ப சந்தோஷம். அப்ப அங்கிருந்து நேர தஞ்சாவூர் வரார். இன்னைக்கும் தஞ்சாவூர்ல ஒரு மடம் இருக்கு. சமர்த்த ராமதாசன் இன்னும் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். இப்பதான் சமீபத்தில் தஞ்சாவூர் சேர்ந்த ஒரு பையனோட ஒரு கான்டாக்ட், அவனோட ஒரு சங்கம் கிடைச்சிருக்கு. அவாத்து பக்கத்துல தான் அந்த சமர்த்த ராமதாசருடைய மடம் இருக்கு அப்படின்னு அவன் சொல்லிகிட்டே இருக்கான். போய் பார்த்துடணும்னு காத்துன்னு இருக்கேன். பகவான் இங்கிருந்தெல்லாமோ யார் யாரையோ சேர்த்து விடுறான். நீ கூட கேட்டிருக்கேன், அடையப்பா அந்த தஞ்சாவூர்ல சமர்த்த ராமதாசர் மடத்தினுடைய போட்டோ எல்லாம் எடுத்து அனுப்புடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவன்கிட்ட. அப்படி இன்னைக்கு நாளைக்குள்ள அனுப்பிடுவான்னு நினைக்கிறேன். எவ்வளவு அழகு இல்லையா? தமிழ்நாட்டில் நிறைய நாள் இருந்தா அப்படின்னு காண கிடைக்கிறது. அங்கிருந்து நேர அனந்தபுரி போயிருக்கார் அப்படின்னும் இருக்கு. திருவனந்தபுரம் வந்திருக்கார் அப்படின்னும் அவருடைய அந்த மட லிஸ்ட்ல சானந்தூரபுரமும் வந்திருக்கு. ஸோ இப்படி இறங்கி இருக்கும்போது கேரளா போய் கேரளாவில் திருவனந்தபுரம் சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் கன்னியாகுமரி அதன் பிறகு ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துலேருந்து மதுரை வழியா திருச்சி, ஸ்ரீரங்கம் தாண்டி அந்த பக்கமா தஞ்சாவூர் வந்திருக்கார். அதன் பிறகு கொஞ்ச நாள் இங்கெல்லாம் இருந்துட்டு இங்க இருக்க ஜனங்களுடைய பக்தி ஸ்ரத்தை எல்லாமே பார்க்கிறார் சமர்த்த ராமதாசர். எல்லாத்தையும் பார்த்துட்டு நேர கர்நாடகா போறார். இன்னைக்கு கர்நாடகா, அன்னைக்கெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதவிதமான பெயர்கள்ல தானே ராஜ்யம் இருந்தது. கர்நாடகால முக்கியமா அவர் பீதர் போறார். பீதர்ல தான் இந்த ஜாரணி நரசிம்மா குகைக்குள்ள கழுத்தளவு தண்ணியில நடந்து, கழுத்தளவு அட்லீஸ்ட் மார்பளவு தண்ணியிலையோ நடந்து போகும்படியான ஒரு சின்ன குகை, 100-200 மீட்டர் தொலைவு. அங்கதான் நரசிம்மர் இருக்கார். நம்ம சமர்த்த ராமதாசர் அந்த நரசிம்மரையும் சேவிச்சிருக்கலாம். ஏன்னு கேட்டா அவர் பீதர்ல ஒரு ஆஞ்சநேயருடைய கோவிலை ஸ்தாபிதம் பண்ணார் அப்படின்னு காண கிடைக்கிறது. தேடின்னு இருக்கோம். பீதர்ல சமர்த்த ராமதாச சுவாமி ஸ்தாபிதம் பண்ண ஆஞ்சநேயர் யார் அப்படின்னு தேடின்னு இருக்கோம். பகவான் காட்டி கொடுப்பானா இருக்கும், நிச்சயமா காட்டி கொடுப்பான், சந்தேகமே கிடையாது. ஏன்னா சமர்த்த ராமதாசரோட விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்ச பிறகுதான் அவருடைய அவதார ஸ்தலம் ஜாம், அப்புறமா சந்த் ஏக்நாத் மகாராஜருடைய அவதார ஸ்தலமான பைட்டன், அதுக்கப்புறம் சந்த் ஞானேஸ்வரருடைய அவதார ஸ்தலமான ஆபேகாவ், ஞானேஸ்வரர் எழுதின பகவத்கீதா வியாக்கியானம் ஞானேஸ்வரியினுடைய அவதார ஸ்தலம் நெவாசா, இது எல்லாம் தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சது. பஞ்சவட்டி இதெல்லாம், அப்புறமா காக்லி கோமய ஆஞ்சநேய சுவாமி, இதெல்லாம் கேள்விப்படாத விஷயம். சமர்த்த ராமதாசர் சரித்திரத்தினாலே கிடைச்ச விஷயங்கள் அதெல்லாமே பார்த்துட்டோம். அதனால பீதர் நரசிம்மர் அனுகிரகத்தினால அந்த ஆஞ்சநேயரும் கிடைச்சிருவார். பார்ப்போம், தேடுவோம், தேடி கண்டுபிடிப்போம். அத்தனை அழகா பீதர்ல இருக்கார். அப்ப அந்த இடத்துல அவருக்கு திடீர்னு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுறது. நம்ம சமர்த்த ராமதாசருக்கு அப்படி ஒரு கடுமையான காய்ச்சல். அதாவது 2 நாள் சுயபோதமே இல்லாம போயிடுதுன்னா பார்த்துக்கோங்க. அவ்வளவு கடும் காய்ச்சல். அவரால் துளி கூட அணங்க கூட முடியல. அப்படி பலகீனமா இருக்கார். ஆனா பகவான் யாரையோ ஒருத்தர் அனுப்புவான் இல்லையா? அங்கேயும் நரஹரின்னு ஒருத்தன் சமர்த்த ராமதாசர் அப்படி பார்த்து 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 அவருக்கு நெத்தியில அந்த தண்ணீரை நினைச்சு துணி ஒத்தடம் போட்டு அவருக்கு கஞ்சி கொடுத்து அவருக்கு மருந்து கொடுத்து அவருக்கு அந்த கடுமையான ஜுரம் குளிர்றது போர்வை போத்தி விட்டு
அவர் ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா அப்படின்லாம் புலம்பரார். வேற ஒன்றும் புலம்பல அவர். ராமா 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 அப்படின்னு அவ்வளவு அழகா ராம தியானம் பண்றார். 2 நாள் இந்த நரஹரி பார்த்து பார்த்து அவர் அப்படி கவனிச்சு அவர் உடம்பு ஸ்வஸ்தமாயிடுறது. அப்ப அந்த இடத்துல அந்த நரஹரிக்கு உபதேசம் எல்லாம் பண்ணி அவனுக்கு நல்ல ஆசீர்வாதம் பண்ணி அங்கேயே அந்த ஒரு ஆஞ்சநேயர் கோயில்லாம் ஸ்தாபிதம் பண்ணி கொடுக்குறார். ஆனா அவன் சொல்றான், இல்லை சுவாமி, நான் உங்களோட வரேன், எனக்கு உங்களோட வரணும், இதெல்லாம் இருக்கட்டும், இது யாரா இப்ப பார்த்துக்கிட்டோம், நான் வரேன். சமர்த்த ராமதாசர் ஒன்றும் சொல்லலை, சரி வாடா அப்படின்னு அவனை கூட்டிட்டு போறார். வேற எந்த இடத்துலையுமே யாரையுமே கூட்டிட்டு போகாத சமர்த்த ராமதாசர் இந்த நரஹரியை மட்டும் ராமராயாவினுடைய உத்தரவின்படி அழிச்சுட்டு போறார். அடுத்து எங்க போறார் நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. அதனால உடம்புக்கெல்லாம் வரும், அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை. உடம்புக்கு முடியலை, மேலுக்கு வலிக்கிறது, ரைட், அதுக்கு ஏதான வைத்தியம் பார்த்துக்கோங்க, ஏதானோ எக்ஸசைஸ் பண்ணுங்க, கூடுமான வரைக்கும் ஏதானோ கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ணதுனால பாதி வியாதி குறைஞ்சு போயிடும், முக்கால்வாசி வியாதி குறைஞ்சு போயிடும். ஏன்னா மூளை தேவையில்லாத யோசிக்கிறது விட்டுடும். மூளை எத்தனைக்கு எத்தனை ஃப்ரெஷ்ஷாக இருக்கோ அத்தனைக்கு எத்தனை உடம்பு நல்லா இருக்கும், புரியறதோ? அதனால ஒர்க் அவுட்லாம் பண்ணுங்கோ, உடம்பு சரியில்லைன்னா அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்கோ, மருந்து சாப்பிடுங்கோ, புரியறதோ? மீதி விஷயம் நாளைக்கு, புரிஞ்சுதோ? ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय. राधे कृष्णा.